ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லாலிபாப். வீட்லேயே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது கற்பூரவள்ளி இலை, இது ஒரு 6 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 மிளகு, 2 கிராம்பு, 2 பட்டை, அதாவது சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3ஐயுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் நாட்டு சக்கரை 1 கப் போட்டிருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்தணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நம்ம பதம் பார்க்க வேண்டியில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரெமடி ரெடி பண்ண நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம பதம் பார்க்கணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இஞ்சிலாம் போட்டு நம்ம அரைச்சதை இதில் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னோ நம்ம ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம ஒரு ட்ராப் அந்த தண்ணியில் விடணும். விட்டோன்னா அது நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த ட்ராப் அப்படியே இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் ஆகி வந்தோன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ கையில் எடுத்து நம்ம அப்படியே உருட்டினோன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கையில் உருட்டி வரணும். ஸோ இப்போ நம்ம கேண்டியோட பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம சீக்கிரமாக எடுத்து அந்த கேண்டியை ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டோம். நம்மகிட்ட ஏதாச்சும் டூத்பிக் இருந்தால் அழகாக வச்சிடலாம். உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாதாரண கேண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டூத்பிக் இருந்துச்சுன்னா அது குழந்தைங்க லாலிபாப் மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் கூட இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பராக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதில் மிச்சம் ஒட்டி இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து நம்ம ரவுண்டாக கேண்டி மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக மேலே ஒட்டாமல் இருக்க நான் பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அழகாக தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம லாலிபாப் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே அழகாக சூப்பராக நம்ம லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஷேப் வேணால் நீங்கள் கையிலே அழகாக மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு காஃப், கோல்ட், த்ரோட் பெயின் எல்லாமே சரியாகும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய. பெரியவங்க கூட சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.